நைட்டுக்கு சாதம் இருக்குது சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா நான் பற்றி என்ன சொல்லிச்சு எனக்கு தோசை தான் வேணும்னு சொல்லிச்சு. சரி போன்னு சொல்லிட்டு ஒரு தோசையை ஊற்றி கொடுப்போம்னு சொல்லிட்டு தோசைக்கல் எடுத்து ஊற்றுறா. எனக்கு முட்டை தோசை தான் வேணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை எடுத்து நடுப்புற ஊற்றி அதை ஸ்பூனை போட்டு குழப்புன்னு குழப்பி அதை போட்டு பரப்புன்னு பரப்பி எடுத்து கொடுக்கறதுக்குள்ளே வெந்துருச்சான்னு போட்டு பறக்க அடித்தேன். என்ன பண்ண முடியும்? அது வாயம் போடுறானாலும் கேட்க மாட்டேங்கிறான். அடுப்புக்கிட்டே நின்று நோய் பேச நமக்கு வேலை புரியுமா? ரவுண்டாக வர தோசை கூட ரவுண்டாக வராது. அப்புறம் எண்ணெய் எடுத்து தள்ள ஊற்றி அப்புறம் எப்போ வேகும் நான் பரட்டுறேன் நான் விட்றான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பரட்டி போட்டு அப்புறமா அது எப்படா வேகுன்னு அடுப்பையே பார்த்துருந்தான். அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு 2 ஸ்பூனு காரத்தை வச்சு தரேன்னு சொல்லவும் தான் வாயம் உண்ணான். அப்புறம் அப்படியே சுட எடுத்து தட்டில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கார சட்னி வச்சு பூண்டு சட்னி எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? மதியானம் எப்போ பார்த்தாலும் நம்ம தலை தானே விடியும், பொம்பளைங்க தானே இழிச்சவாயே. என்ன பண்ணுறது? அதை சாத்தி தட்டில் போட்டு முள்ளங்கி முருங்கை கத்திரிக்காய் போட்டு வச்ச சாம்பாரை சூடு பண்ணி அதை எடுத்து அந்த தட்டில் தலையில் எடுத்து இந்த சோத்து மேலே ஊற்றி தொட்டுக்கு நான் சரி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு சாயந்தரம் வாங்கின பக்கோடா இருந்துச்சு. அதை அள்ளி வச்சு திங்க போகிறேன். யாருக்கு இது பிடிக்கும் சொல்லுங்கள்? எல்லாருக்கும் இந்த நிலமை தானான்னு சொல்லுங்கள்.